ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து கிருத்திகா பொட்டிக்ல இருந்து ஒரு saree வாங்கியிருந்தேன். அந்த saree ரிவ்யூ வந்து போன வீடியோல போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து சாரியை நல்லா பிரிச்சு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோல சாரியை வந்து நல்லா பிரிச்சு காட்ட போறேன். ஸோ கிருத்திகா பொட்டிக்ல இப்போ லேட்டஸ்டா வாங்கின இந்த saree இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். கிருத்திகா கிட்ட வாங்கின saree, அவங்களோட இமேஜும் கூட நான் சைட்ல கொடுக்குறேன் பாருங்க. இந்த சாரி வந்து கங்கா ஜமுனா அப்படின்ற பேர்ல இருக்கிற கங்கா ஜமுனா சாரின்னு சொன்னாங்க. ஏன்னா 3 கலர்ஸ் இருக்குதுல, 3 இல்ல 4 கலர்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து கங்கா ஜமுனா சாரி. இப்போ நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஓப்பன் பண்ணி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதனாலதான் ஓப்பன்டா இருக்கு ஆல்ரெடி சாரி. இப்போ ஃபுல்லாவே வந்து அழகா ஃபுல்லா எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு கமெண்ட்ஸ் வந்ததுனால நான் இப்போ இந்த வீடியோ வந்து திரும்பவும் எடுத்திருக்கேன். இது பாருங்க, இது வந்து பல்லு. இது வந்து பல்லு, அதாவது முந்தானி சைடு ஃபுல்லா வந்து மெரூன் கலர்ல இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்து பாருங்க, இதெல்லாம் உடம்பு. இது வந்து கீழ் பக்கம் வரக்கூடிய பாகம். நான் இப்ப திருப்பி காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. இப்படி வச்சு இப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது பல்லு பார்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேல வந்து ரெட் கலர்ல அழகான பார்டர், அண்ட் இங்க வந்து மஸ்டர்ட் கலர், அதாவது வெந்தய கலர். அடுத்து வந்து ஒரு கிரீன் கலர், அகைன் கீழே மெரூன் கலர், அப்புறம் மெரூன் கலர்ல சேம் மேல இருக்கிற மாதிரி ஒரு பார்டர் வந்து மேல் சைட்ல உங்களுக்கு சின்னதா கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு. இது சின்னது வந்து இதை வந்து அப்படியே ஃபிளீட்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சைஸ்க்கே நீங்க ஃபிளீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவங்க கிருத்திகா அப்படிதான் வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து சாரியோட ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து உள் சுத்து மட்டும் பிளெயினா கொடுத்துருக்காங்க. உள் சுத்துக்கு மட்டும் இந்த 3 ட்ரை கலர் வரல. அடுத்து உள் சுத்து ஒரு கொஞ்சமா ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் உள் சுத்துக்கு மட்டும் கிரீன் கலர்ல அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு பிளெயினா இருக்கு. அடுத்து இது வந்து பிளவுஸ் பார்ட். பிளவுஸ் நல்லா 1 மீட்டர் இருக்குங்க, கம்மியாலாம் இல்லை, நல்லா பெருசாவே தான் இருக்கு. நல்லா சூப்பரா வரும். இப்ப நான் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். நல்ல பெருசா தான் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ் வந்து அழகா பார்டர். ஸ்லீவ் வந்து அழகா பார்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்லீவ்க்கு இல்லைன்னா பேக் சைட் ஸ்லீவ்க்கு தான் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அழகா இருக்கும். இது உடம்புக்கு. ஸோ இந்த சாரி வந்து நீங்க எந்த ஒரு எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணவே வேண்டாம். ஏன்னா பாடி ஃபுல்லா வந்து நல்ல 3 கலர்ல நல்ல டிசைன் கொடுத்துருக்கிறதுனால நீங்க பிளைனாவே போட்டுக்கிட்டீங்கன்னாவே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாம இதுல வந்து ஒரு புட்டா டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. புட்டா இல்ல, ஒரு ஃபிளவர் குட்டி குட்டி ஃபிளவரா இருக்கு. நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன், அதுவும் பாருங்க. அதாங்க, துணி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எந்த டேமேஜும் இல்ல. கிருத்திகாவே வந்து கொரியர் அவங்களோட பேக்கேஜ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க இல்லையா, ப்ராடக்ட் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ப்ராடக்ட் டேமேஜா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்றதுக்காக ஓப்பனிங் வீடியோ ஆஃப் பார்சல் இஸ் கம்பல்சரி மேம்னு அவங்க கீழே டைப் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸோ அதனாலதான் நான் அன்பாக்சிங் வீடியோவே போட்டேன். ஸோ போடுறதும் கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பொய்யாவே கூட சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அது கரெக்டான ஒரு ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க. நான் அதனாலேயே நான் ஓப்பன் பாக்ஸ் பண்ணும் போதே பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன். ஸோ கிளாத்துமே நல்லா இருக்கு, நல்லா வலுவலுன்னு இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. பாருங்க, நல்ல ஒரு கசங்காது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு மெட்டீரியல் தான். கிளாத் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்குங்க. அதே மாதிரி முந்தானியுமே வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க வந்து நமக்கு அந்த டேசல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளா தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பார்ட் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அழகா நீங்க ஃப்ளீட் பண்றதுக்கு, ஃப்ளீட்டுமே ரொம்ப நல்லா வருது, ரொம்ப சூப்பர்ங்க. சூப்பர். ஃப்ளீட்டுமே ஒரு சில சாரீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளீட்டே வராது. அதாவது வந்து ஃப்ளீட் ஃபுல் அப்படியே வலுவலுன்னு வலிக்கிட்டு போகும். ஆனா இது ரொம்ப நல்லா ஃப்ளீட் வருது. இதுலயே வந்து இன்னும் சின்னதா வச்சிருப்பாங்க கிருத்திகா. ரொம்ப குட்டி அழகா இந்த அளவுக்கு தான் அவங்க 5 இன்ச்சஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஃப்ளீட்டோட சைஸ்.
நான் இந்த பார்டர் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ அப்பதான் நல்லா இருக்கும். நமக்கு கொஞ்சம் ப்ராடா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோ சின்னதாக எடுத்தால் நல்லா இருக்காது. சைட்லலாம் ரொம்ப பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஓகேங்க. ஃப்ளீட்லாம் பாருங்க எவ்வளோ அழகா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாரீ வந்து சூப்பராக இருக்கு. கண்டிப்பா நீங்க வாங்கலாம். இதோட ரேட் வந்து 1450 சொன்னாங்க. பிளஸ் ஷிப்பிங் 100 rupees. ஸோ 1550 அவங்களுக்கு நான் பே பண்ணேன். ஸோ இந்த சாரீ வந்து பிரிச்சு காட்டியாச்சு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா ஒரு சிஸ் வந்து கேட்டிருந்தாங்க பிரிச்சு நல்லா காட்டுங்க அப்படின்னா, அதுக்காக தான் இந்த பர்டிகுலரா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ சாரீ ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி கிருத்திகா கிட்ட முன்னாடி ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். என்னது பார்டர்லெஸ் காஞ்சி சாரின்னு சொல்லிட்டு, அது ஒரு சூப்பரான ஒரு அழகான கலர். என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. பார்டர் வந்து ப்ளூ கலர் பார்டர். ஸோ அந்த சாரியுமே வந்து எனக்கு அழகா வந்துச்சு. சூப்பரா மெட்டீரியல் சூப்பர் அண்ட் ப்ராடக்ட்டுமே அவங்க நல்லா ஹானஸ்டா அனுப்பியிருந்தாங்க. நான் அது வந்து என்னோட பழைய சேனல்ல போட்டிருந்தேன். நான் சேனல் பத்தி என்னோட பழைய சேனல் பத்தி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. நான் அதை கண்டிப்பா சொல்றேன். இது என்னோட செகண்ட் சேனல். அந்த சேனல் வந்து ஒரு ரிவ்யூவர், அதாவது எஸ்பின்னு ஸ்டார்ட் ஆகும், அவங்க பேச்சு கேட்டுதான் நான் ஒரு ரிவ்யூ கொடுத்திருந்தேன். அதுல வந்து அந்த சேனல் போயிடுச்சு. ஸோ அதை பத்தி நான் வந்து டீட்டெயில்டா ஒரு வீடியோ கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்கு. அதுல நான் அந்த வீடியோ ரிவ்யூ கொடுத்திருந்தேன், சாரீ ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கிருத்திகா கிட்ட நான் வாங்கின ஃபர்ஸ்ட் சாரியுமே நான் ரிவ்யூ போடுறேன். அதுவுமே வந்து காஞ்சி பார்டர்லெஸ் காஞ்சி சாரீ ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு நான் ஆரி பிளவுஸ் தான் தச்சு நான் சூப்பரா போட்டிருந்தேன். அதோட பிக்கு கூட நான் சைடு இமேஜ்ல கொடுக்குறேன் பாருங்க. அழகா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டா இன்னொரு சாரியுமே கிருத்திகா கிட்ட ஆர்டர் பண்ணிருக்கேன். கிளியரன்ஸ் சேல்னு ஒன்று போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. டோலா சில்க் நினைக்கிறேன். அதுவுமே வந்து ப்ராசஸ்ல இருக்கு. அவங்க இன்னும் டெலிவரி ஆயிடுச்சுன்னு டெலிவரி பண்ண டீட்டெயில் கொடுக்கல. ஸோ பார்ப்போம். இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குங்க, கண்டிப்பா வாங்கலாம். கிருத்திகா புட்டிக்கோட சாரீ பர்ஃபெக்டா இருக்கு. அவங்களோட சர்வீஸும் நல்லா இருக்கு அண்ட் அவங்க ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வாங்கலாம். அண்ட் கிருத்திகா கிட்ட வந்து ஹானஸ்டா வாங்கலாம். எதுவுமே வந்து மிஸ்யூஸ் ஆகாது. கண்டிப்பா வந்து நேராவும் போய் பார்க்கலாம் இல்லையா. அவங்க வந்து ஹானஸ்டா எக்ஸ்போவும் போடுறாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட வாங்குற மெட்டீரியல், அவங்களோட ஹானஸ்டி, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. ஸோ கண்டிப்பா நீங்களுமே ரேட் பார்த்துக்கோங்க. ரேட் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். மெட்டீரியல் சூப்பர். அவங்களுடைய ப்ராசஸ் அண்ட் அந்த சர்வீஸ் விஷயம் எல்லாமே நல்லா பண்றாங்க. ஸோ நான் மெட்டீரியல் ரேட் நான் சொல்லவே மாட்டேன். ரேட் வந்து நிறைய டிஃபரன்ஸ் ஆகுது. அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்காரங்க பார்க்க போனா ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் டிஃப்ரெண்ட் ரேட்டும் வைக்கிறாங்க. அதே சேம் மெட்டீரியல் நமக்கு மீஷோலையும் கிடைக்குது. நான் அந்த டீடைல்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோல கொடுக்குறேன் பாருங்க. அதே மாதிரி நான் இவங்க கிட்ட பார்த்து தான் வாங்குவேன். கிருத்திகா கிட்ட கூட நான் எந்த சாரீ வாங்கலாம், எது கொஞ்சம் கம்மி ரேட்டா இருக்கு, இந்த சாரிக்கு இதுதான் ஒர்த் ஓகேவா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் கண்டிப்பா வாங்குவேன். அதே மாதிரி அவங்க போன கிளியரன்ஸ் சேல் போட்டது வந்து 350 சொல்லியிருந்தாங்க. அந்த சாரீ வந்து மீஷோலயுமே அவைலபிள். ஸோ நம்ம மீஷோல 400 கிலோ 500 இருக்கும். ஸோ இவங்க கிட்ட கிளாத் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த 350 பிளஸ் ஷிப்பிங் 100 450 ஆயிடுச்சு. ஸோ ஓகே, கண்டிப்பா வாங்கலாம். கிளாத் நல்லா வரும். ஸோ அதனாலதான் அவங்க கிட்ட திரும்ப ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் கிருத்திகா கிட்ட ஆர்டர் போடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சாரீ ரிவ்யூஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பண்ற ஃபேக் விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல இனிமே ஹானஸ்டான ரிவ்யூ கண்டிப்பா இருக்கும். ஓகே, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கண்டினியூ பார்க்கலாம். ஓகே.